அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்னு சொல்லக்கூடிய டிஎன்இஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே நம்ம கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டு வரோம். ஸோ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கல்லூரிகளை கம்பேர் பண்ணி என்ன மாதிரியான கல்லூரிகளில் சேரலாம், என்ன மாதிரியான கல்லூரிகளில் என்ன கட் ஆஃப் வாங்குறவங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டினியூஸாக வீடியோஸுங்கிறது போட்டிருந்தோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எஸ்எஸ்என் வெர்சஸ் சிஐடி, ஆர்இசி வெர்சஸ் எஸ்விசிஇ, அதேமாதிரி பார்த்திங்கன்னா குமரகுரு வெர்சஸ் ஸ்ரீ ஈஸ்வர், இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு இந்த கல்லூரிகளை கம்பேர் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு கம்பேரிசன் தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த 2 கல்லூரிகளை கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது மற்றும் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஏன் நம்ம இந்த 2 கல்லூரிகளை கம்பேர் பண்ணுறோம்? ஏன்னா நம்ம நீங்கள் யோசிக்கலாம், நிறைய கல்லூரிகள் இருக்குது, ஏன் இந்த 2 கல்லூரிகளை கம்பேர் பண்ணுறீங்க, கோயம்புத்தூர்லேயே 2 கல்லூரிகளை கம்பேர் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். அதுக்கான ரீசனை சொல்லிடுறேன். ஏன்னா இந்த 2 கல்லூரிகளுமே பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், அரசு நிதி உதவி பெறும் கல்லூரிகள். 2 கல்லூரிகள்லையுமே பார்த்திங்கன்னா எய்டட் கோர்ஸுக்கு ஃபீஸ் கம்மியான ஒரு ஃபீஸ், அதுபோக கம்பேர் பண்ணுறதுக்கு ஈக்குவல் பேராமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய 2 கல்லூரியாக பார்க்கப்படுது. எப்பயுமே ஒரு 2 கல்லூரிகளை கம்பேர் பண்ணுறோம்னா ஓரளவுக்கு ஈக்குவல் பேராமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய கல்லூரிகளை மட்டும் தான் நம்ம கம்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பர்டிகுலராக நம்ம தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மற்றும் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்கிறது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது பார்த்திங்கன்னா ஒரு அரசு நிதி உதவி பெறும் கல்லூரி, கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை கிளியர் பண்ணிடுறேன். அதாவது இங்கே இந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் எல்லாருமே நினைக்கிறோம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா எய்டட் கோர்சஸ் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாதுங்க. சில கோர்சஸ் மட்டும்தான் எய்டட் கோர்சஸ் இருக்கும். சில கோர்ஸ் பார்த்திங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங்னு சொல்லுவாங்க. செல்ஃப் சப்போர்ட்டிங்னா நம்ம ஃபீஸ் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ வித்தியாசம் வரும்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எய்டட் கோர்சஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 20,000 ரூபாய் தான் ஃபீஸே ஒரு வருஷத்துக்கு கல்லூரி கட்டணங்கிறது கட்டுற மாதிரி இருக்கும். அதுபோக ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் பில் இருக்கும். அதே பார்த்திங்கன்னா நீங்கள் எய்டட் இல்லாமல் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 70,000 ரூபாயிலேருந்து 90,000 ரூபாய் காலேஜ் ஃபீஸ் மட்டும் வரும். அது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் மற்றும் மெஸ் பில்லுங்கிறது வரும். ஸோ இந்த சிஐடிங்கிற இந்த கல்லூரியானது பார்த்திங்கன்னா திரு வி ரங்கசாமி நாயுடு எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அப்படிங்கிற இந்த அறக்கட்டளை சார்பாக இந்த கல்லூரியானது நடந்துக்கிட்டு வருதுங்க. இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட வருஷங்கிறது 1956. கிட்டத்தட்ட 100 வருஷத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டோட ஒரு தலை சிறந்த பொறியியல் கல்லூரியாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியானது அட்டானமஸ் ஸ்டேட்டஸை பார்த்திங்கன்னா 1987 வாங்கிட்டாங்க. ஏன்னா நிறைய கல்லூரிகள்லாம் பார்த்திங்கன்னா 2010 அப்புறம் 2020 அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த அட்டானமஸ் ஸ்டேட்டஸ்லாம் வாங்கினாங்க. பட் இந்த கல்லூரியானது பார்த்திங்கன்னா 1987 வாங்கியிருக்கிறாங்க. அதுபோக NBA அக்ரெடிஷன், NAC அக்ரெடிஷன், இது மாதிரி நிறைய சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 30,000 மாணவர்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியில் படித்து முடித்து வெளியே போயிருக்கிறாங்க, படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள்ங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுபோக இந்த கல்லூரியை பற்றின தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த கல்லூரியில் பேசிக்காக என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டிபார்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் சிவில் இன்ஜினியரிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, MCA, MBA, கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. அதுபோக இந்த கல்லூரியோட ஸ்பெஷலைசேஷனே பார்த்திங்கன்னா இந்த எம்எஸ்சி இன்டெகிரேட்டட் கோர்சஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு யூஜி 12th முடிச்சோன்னே டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இன்டெகிரேட்டட் கோர்சஸ் ஜாயின் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா எம்எஸ்சி சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ், எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ், எம்எஸ்சி டெசிஷன் அண்ட் கம்ப்யூட்டிங் சயின்ஸ், எம்எஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். ஸோ இது பார்த்திங்கன்னா டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் வராதுங்க. ஸோ டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் எத்தனை டிபார்ட்மெண்ட் வருதுன்னு பார்த்திங்கன்னா, இதில் ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டும், இதில் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 5 டிபார்ட்மெண்ட்ஸ், மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 8 டிபார்ட்மெண்ட் தான் இந்த கல்லூரி இருக்குது. ஸோ நீங்கள் பெரும்பான்மையாலுமே தமிழ்நாட்டில் எந்த ஒரு பழமையான கல்லூரிகள் எடுத்தாலுமே மேக்ஸிமம் கோர் இன்ஜினியரிங்க்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதுபோக சில டிபார்ட்மெண்ட்ஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுபோக நம்ம மெயினாக பிளேஸ்மெண்ட்ஸுங்கிறது பார்ப்போம். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸில் போய் பார்க்குறப்ப அவங்க 2005, 2006 2022, 2023 வரைக்கும் வருடம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில்
2022 23 கிளிக் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டீட்டெயிலும் வரலை. அதுக்கடுத்து 2021 22 கிளிக் பண்ணுறப்ப இந்த ஒரு பிடிஎஃப்ங்கிறது ஓப்பன் ஆகிருக்குங்க. ஸோ 2021 22 வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளேஸ் ஆனாங்க, எத்தனை கம்பெனிஸ் வந்தாங்க, என்றைக்கு வந்தாங்க, டிபார்ட்மெண்ட் வைஸ் எப்படி ப்ளேஸ் ஆனாங்க, எத்தனை மாணவர்கள் ப்ளேஸ் ஆகிருக்காங்கன்ட்டு மிகவுமே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 2021 22 மட்டுமே 151 கம்பெனிஸ் வந்திருக்காங்க. ஸோ சேலரி வைஸ் என்னென்ன கம்பெனிஸ் என்றைக்கு வந்தாங்க, ஒவ்வொரு கம்பெனியும் என்ன சேலரிக்கு வந்து சிடிசி கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து எத்தனை மாணவர்கள் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, இது மாதிரி டோட்டல் டேட்டாஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து சிஐடியோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி அபவுட் அண்ட் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான பொறியியல் கல்லூரி. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிஐடி வந்து கன்சிடர் பண்ணுறதில்ல. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தனியார் பொறியியல் கல்லூரிகள் நோக்கி தான் போகிறாங்க. ஸோ சிஐடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சிஐடிங்கிற விஷயத்தை வந்து கன்சிடர் பண்ணுறதில்ல. காரணம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர்லாம் வந்து நினச்சிக்கிறாங்க. பட் அப்படிலாம் கிடையாது, ஒரு தலை சிறந்த பொறியியல் கல்லூரி. அடுத்து ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரியானது தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மதுரை. தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான பொறியியல் கல்லூரி. பட் என்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த கல்லூரியானது கோயம்புத்தூரில் இருந்திருந்தால் இன்னுமே ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்க வேண்டிய கல்லூரி. பட் மதுரையில் இருக்குங்கிறப்ப நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் நம்ம போய் படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சில மாணவர்கள் என்கிட்டே சொன்னாங்க. அதே சமயத்தில் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் அவங்களோட அட்மிஷன்ஸ் க்ரைட்டீரியாங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து த்ரூ கவுன்சிலிங் வழியாக வருது. 70% 65% ஆஃப் சீட்ஸுங்கிறது கவுன்சிலிங் வழியாக வருவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 35% சீட்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர்லி மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மட்டும்தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது டொனேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. பட் அரௌண்ட் காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 3 லட்ச ரூபா வருஷத்துக்கு வந்துடும். அந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையுமே வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி பேஸ்ட் அப்பான் கட் ஆஃப் மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ ₹1 டொனேஷன் இல்லாமல் சேரக்கூடிய 2 கல்லூரிகள், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். சரிங்களா? ஸோ இந்த தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரியானது ஆரம்பிக்கப்பட்டது எப்போ, அதுபோக வந்து பார்த்திங்கன்னா 1957 வந்து பார்த்திங்கன்னா இந்த தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து யூஜி கோர்சஸ் இருக்குது, பிஜி கோர்சஸ் இருக்குது, பிஹெச்டி கோர்சஸ் வரைக்குமே இருக்குது. சரிங்களா? இது வந்து ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நேக்கில் வந்து கிரேடு வாங்கியிருக்காங்க, என்ஏஆர்எஃப் ரேங்கிங் வாங்கியிருக்காங்க. இது மாதிரி பல்வேறு வகையான விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இப்பயும் சொல்கிறது தான், நீங்கள் வந்து வெறும் சென்னை, கோயம்புத்தூர் அப்படிங்கிற அந்த ஊர்களை மட்டும் நினச்சிக்கிட்டு கல்லூரிகளை சேராமல் தரமான கல்லூரிகள் சேரணும்னா தமிழ்நாடு முழுக்க நிறைய கல்லூரிகள் இருக்குது. எல்லாம் பாரம்பரியமிக்கமான ஒரு கல்லூரி. கிட்டத்தட்ட இந்த கல்லூரியானது ஆரம்பிக்கப்பட்டு 67 வருஷங்கள் முடிஞ்சிருக்குங்க. இன்றைக்கி தேதிக்கெல்லாம் 67 வருஷத்துக்கு வேறு எந்த ப்ரைவேட் காலேஜஸுமே கிடையாது. இது வந்து கவர்மெண்ட் எய்டட் கல்லூரி. நான் ஆல்ரெடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு சொன்ன மாதிரியே தான் இது வந்து கவர்மெண்ட் எய்டட் கல்லூரி. அதே சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய சில கோர்சஸ் மட்டும்தான் எய்டட் கோர்சஸ், ரிமைனிங் இருக்கக்கூடிய கோர்சஸ் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது, அவங்க வந்து என்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்பயுமே சொல்கிறோம், நிறைய பாரம்பரியமிக்க கல்வி நிறுவனங்கள்லாம் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதே கோர் இன்ஜினியரிங் கோர்சஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. வதன்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு கோர்சஸை மட்டுமே எல்லாம் அட்மிஷன்லாம் போட மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்டாண்டர்டான எஜுகேஷனுங்கிறது அங்கே இருக்கும். உண்மையாகவே சொல்ல போனோம்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய 2 கல்லூரிகள், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆகட்டும், தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆகட்டுமே, ரெண்டுமே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிகள். அதுபோக இந்த கல்லூரியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, பிஇ சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்குங்க, பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிஇ மெக்கட்ரானிக்ஸ், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 8 யூஜி டிபார்ட்மெண்ட்டும், அதுபோக பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சருங்கிற கோர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இன்டகிரேட்டட் கோர்சஸில் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ். இந்த எம்எஸ்சி டேட்டா சயின்ஸுங்கிற கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்ஏயில் வராது. இது வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அவங்க அட்மிஷன்ஸுங்கிறது போடுறாங்க. அதுபோக இந்த கல்லூரியோட பிளேஸ்மெண்ட் டேட்டாஸ். ஸோ பிளேஸ்மெண்ட் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. பார்ப்போம். ஸோ என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2022 23 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டேட்டாஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 2012 13 2022 23 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுபோக வந்து இன்டர்ன்ஷிப் டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் பரவாயில்ல. ஸோ 2022 23 பொறுத்த வரைக்கும் அந்த தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட பிளேஸ்மெண்ட் டேட்டாஸ்
கிளாஸ் படி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சேலரிங்கிறது 32 லட்ச ரூபா பெர் ஆனம்னு சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் சேலரிங்கிறது 7 lakhs பெர் ஆனம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஜி கோர்சஸ், பிஜி கோர்சஸ் என்ன மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்துச்சு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எத்தனை பேர் ப்ளேஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிற தகவல்களை ரொம்பவே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ 2022-23 மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், 2022-23 இந்த 2022-23 மட்டுமே 111 கம்பெனிஸ் வந்திருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து இந்த 111 கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுபோக வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 761 மாணவர்கள் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் சேலரி போடலை, பட் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளேஸாக இருக்காங்க, கம்பெனி சைஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. அதுபோக உண்மையாலுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வைஸ் விசாரித்த வகையிலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. பட் மாணவர்களுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் தான், என்னென்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் போகணும், இல்லைன்னா சென்னை போகணும். ஸோ அதை தாண்டி எனக்கு வந்து மதுரையில் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஜாயின் பண்ணலாம். அதே சமயத்தில் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று குறைஞ்ச காலேஜஸே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு கல்லூரியை உயர்த்தியோ ஒரு கல்லூரியை வந்து இறக்கியோ சொல்கிறதுக்காக இந்த கம்பேரிசன்கிற வீடியோஸ் நம்ம ஆரம்பிக்கலை. நம்ம ஆரம்பித்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கம்பேர் பண்ணணும்னா இந்த மாதிரியான 2 காலேஜஸ் தான் கம்பேர் பண்ணணும். மேலே இருக்கக்கூடிய கல்லூரியும் கீழே இருக்கக்கூடிய கல்லூரியும் கம்பேர் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த கம்பேரிசன் வீடியோஸுங்கிறதே நம்ம ஆரம்பித்தோம். ஸோ அடுத்து மெயினாக பார்க்கக்கூடியது கட் ஆஃப் தகவல்கள். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கல்லூரி பற்றின எந்த ஒரு தகவலுமே வெப்சைட்டில் கொடுக்குறாங்க, பட் அதில் வந்து எத்தனை தகவல்கள் உண்மையான தகவல்ங்கிறது நம்மளுக்கு தெரியறது இல்லை. ஏன்னா நிறைய கல்லூரிகளில் பிளேஸ்மெண்ட் நிறைய மாணவர்கள் பிளேஸ் ஆன மாதிரி காமிச்சிக்கிறாங்க, நிறையா சேலரி வாங்குற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. அதில் சில வெளியே சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்குது. பட் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு டேட்டா என்னென்னு பார்த்திங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் கட் ஆஃப். நான் ஆல்ரெடி என் வீடியோஸில் கண்டினியூஸாக சொல்லிட்டு வரேன், ஆவரேஜ் கட் ஆஃப் பார்க்காதீங்க. ஆவரேஜ் கட் ஆஃப் பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பேராமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய கல்லூரியை மட்டும் தான் பார்க்கணும். ஈக்குவல் டிபார்ட்மெண்ட்ஸ், ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ், ஈக்குவல் சீட்ஸ், இத்தனை விஷயமும் இருந்தால் மட்டும் தான் ஆவரேஜ் கட் ஆஃப்ங்கிறத கன்சிடரே பண்ணணுங்க. அது இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆவரேஜ் கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணவே தேவையில்லை. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்க்குறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கையும் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த 2 காலேஜோட கட் ஆஃப் வைஸ் பார்ப்போம். ஸோ தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தாங்க, சார் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எய்டட் கோர்ஸ், என்னென்ன கோர்சஸ்லாம் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ்னு கேட்டிருந்தாங்க. ஸோ மொத்தம் 13 டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இந்த 13லையுமே பாருங்கள், இந்த சைடில் எஸ்எஸ்ன்னு போட்டிருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். உதாரணத்துக்கு சிவில் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா எய்டட்லேயும் இருக்குது, அதே மாதிரி செல்ஃப் சப்போர்ட்டிங்லேயும் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா, ஒரே கிளாஸில் பசங்க வந்து எய்டட் கோர்ஸில் படிக்கிற பசங்களும் அதே கிளாஸில் உட்காந்துருப்பாங்க, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் படிக்கிற பசங்களும் இருப்பாங்க. பட் என்ன ஒரு வித்தியாசம்னா ஃபீஸ் வைஸ் வித்தியாசம் வரும். அதுமாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து பாருங்கள், எய்டட் கோர்ஸும் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் இருக்குது. நான் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் மட்டும்தான், எய்டட் கோர்ஸ் கிடையாது. அதேமாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட் பாருங்கள், எய்டடும் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்குது. அதேமாதிரி ட்ரிபிள்இ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எய்டடும் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்குது. ஐடி வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் மட்டும்தான். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் எய்டடும் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்குது. மெக்கட்ரானிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் மட்டும் இருக்குது. ஸோ இப்போ க்ளோசிங் கட் ஆஃப் மட்டும் பார்ப்போம். அதுவும் எப்பயும் நான் ரெகுலராக சொல்கிறது ஓசி கேட்டகரி மட்டும் தான் பார்க்க போகிறேன். ஏன்னா ஓசியில் வந்து பார்த்திங்கன்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இத்தனை கேட்டகரியை சேர்ந்த மாணவர்களுமே வந்து சீட்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் ஓசி கேட்டகரி பார்க்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங் எய்டட் கோர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 187.5K வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 196க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. அதே சிவில் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் 178.5க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 198க்கெலாம் வந்து ஓசியில் சீட்டு முடிஞ்சிருங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம சொல்கிறோம் இந்த கல்லூரியை கன்சிடர் பண்ணலாமான்ட்டு, முதல்ல அந்த கல்லூரியில் இடம் கிடச்சா நம்மளுக்கு பெரிய விஷயம். அதுமாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் 193.5. இன்றைக்கி நீங்கள் நினச்சிட்டு இருக்க எந்த ஒரு பெரிய தனியார் ப்ரைவேட் காலேஜஸை விடவும் கட் ஆஃப்ங்கிறது அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எய்டட் கோர்ஸ் வந்து 196.5க்கு சீட்டு முடிஞ்சிடும். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எய்டட் கோர்ஸ்க்கு 192.5க்கு சீட்டு முடிஞ்சிடும். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 194க்கு வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் சீட்டு முடிஞ்சிருது. ட்ரிபிள்இ செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் 190.5க்கு சீட்டு முடிஞ்சிருது. ஐடி டிபார்ட்மெண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் 194க்கு சீட்டு முடிஞ்சது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எய்டட் கோர்ஸில் 187.5ம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் 181க்கும் சீட்டுங்கிறது முடிஞ்சது. மெக்கட்ரானிக்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் 188.5க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு.
அடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இங்கேயும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எய்டட் கோர்ஸ் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த எஸ்எஸ்ன்னு போட்டிருந்தா செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். ஸோ ஏஐடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். சிவில் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா எய்டடும் இருக்குது, அதே மாதிரி எஸ்எஸ்ஸும் இருக்குதுங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங் எய்டடும் இருக்குது, எஸ்எஸ்ஸும் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எய்டடும் இருக்குது, எஸ்எஸ்ஸும் இருக்குது. இசிஇ எய்டடும் இருக்குது, எஸ்எஸ்ஸும் இருக்குதுங்க. அதுமாதிரி ட்ரிபிள்இ எய்டடும் இருக்குது, எஸ்எஸ்ஸும் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எய்டடும் இருக்குது, எஸ்எஸ்ஸும் இருக்குது. ஐடி எஸ்எஸ் மட்டும் தான். எப்படி சார் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது எய்டட் கோர்ஸுக்கும் எஸ்எஸ்க்கும்? நீங்கள் இங்கே எஸ்எஸ்ன்னு போட்டிருக்கீங்க, பட் கவுன்சிலிங்கில் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் எய்டட் கோர்ஸ்க்கான இந்த பிரான்ச் கோடுங்கிறது சிஎஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ்க்கான பிரான்ச் கோடுங்கிறது சிஎம். இப்படி தான் வித்தியாசம் பார்க்கணும். ஸோ ஏஐடிஎஸ் எஸ்எஸ்ல வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது ஓசி கேட்டகரி 195.5, சிவில் இன்ஜினியரிங் ஓசியில் 180.5, கெமிக்கல் இன்ஜினியரிங் 185, கெமிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் 184 சீட்டு முடிஞ்சிடும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் 196.5. நிறையா ப்ரைவேட் காலேஜஸ் இந்த கட் ஆஃப்குள்ளே வரவே முடியாது. சிவில் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் 171.5, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் க்ளோசிங் கட் ஆஃப் 197, இசிஇ 196.5, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 193.5, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் 195, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் 190.5, ஐடி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் மட்டும்தான் 196.5, மெக்கானிக்கல் 186.5, மெக்கானிக்கல் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் 178.5. ஸோ இதுதான் வந்து க்ளோசிங் கட் ஆஃப். இப்போ ரெண்டு காலேஜையும் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எய்டட் கோர்ஸில் க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது 198 தியாகராஜர் காலேஜை பொறுத்த வரைக்கும். அதே கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 197. அப்போ ஒரு மார்க் வந்து பார்த்திங்கன்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் தான் அதிகமாக இருக்குது. அதுமாதிரி இங்கே செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பாருங்கள் 196.5க்கு வந்து சிஐடியில் முடிஞ்சிருக்கு. அதே தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் சிஎஸ்சியோட கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 196க்கு முடிஞ்சிருக்கு. அப்போ இங்கே வித்தியாசம் பார்த்திங்கன்னா 190 கம்ப்யூட்டர் சயின்ஸில் இங்கே 196.5, இங்கே 0.5ங்கிறது இன்க்ரீஸ் ஆகுதுங்க. அதேமாதிரி இசிஇ டிபார்ட்மெண்ட் இங்கே 196.5க்கு எய்டட் கோர்ஸில் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இசிஇயில் 196.5 சேம். ட்ரிபிள்இ 192.5, அதேமாதிரி சிஐடியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள்இங்கிறது 193.5. ஸோ ஒரு மார்க் வந்து அதிகப்படியாக வருதுங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இங்கே 186.5, அதே தியாகராஜர் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 187.5. ஸோ கம்பேரிசன்னா இந்த மாதிரி ஈக்குவல் கேடரில் இருக்கக்கூடிய ரெண்டு கல்லூரிகளை தான் கம்பேர் பண்ணணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஜாயின் பண்ணலாமா, இல்லை தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலாமான்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு காலேஜிலுமே ஜாயின் பண்ணலாம். இந்த ரெண்டு காலேஜில் முதல்ல சீட்டு கிடைக்கிறது பெரிய விஷயம். ஸோ இந்த ரெண்டு காலேஜில் சீட்டு இருக்குன்னா நீங்கள் எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜஸ்க்குமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா கம்மியான கல்வி கட்டணத்தில் படித்து முடிச்சுட்டு ப்ளேஸ் ஆகிட்டு போகலாம். இந்த பிளேஸ்மெண்ட்டுங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட திறமை தான். நீங்கள் ரொம்ப பெரிய காலேஜில் படிச்சிருக்கீங்க அதனால் வந்து பிளேஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வாய்ப்புகளை உருவாக்கி தருவாங்க. அதாவது பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ப்ளஸ் கேம்பஸ் இன்டர்வியூஸ், ஹெச்ஆர் டாக் இந்த மாதிரி கொடுப்பாங்க. பட் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்லேயோ கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லேயோ அது கிடைக்காது. பட் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்தந்த மாணவர்கள் தனிப்பட்ட திறமையில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கிறத வந்து நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். சரிங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிசிஇ தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி போத் தி காலேஜஸ் ஆர் தி பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இதெல்லாம் முடிச்சிருந்தால் நீங்கள் கீழே வந்து நீங்கள் நினைக்கிற ரொம்ப மிகப்பெரிய கல்லூரிகள்லாம் வந்து இதுக்கு கீழே தான் வரும். சரிங்களாங்க? ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் நீங்கள் வேறு எந்த காலேஜஸை கம்பேர் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிற தகவல்களையும் தெரிவிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் அடுத்தடுத்து வந்து கம்பேரிசன் போடுறதுக்கு நான் வந்து முயற்சிகள் பண்ணுறேன். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு மற்றும் வந்து பார்த்திங்கன்னா +2 முடிச்சு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஜாயின் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மற்றும் அவங்க பெற்றோர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.